நூல்களை படித்தாலும் அரிய நூல்கள் படித்தாலும் நல்வினை வேண்டும். இல்லை என்றால் நூல் அறிவு நமக்கு இருக்காது. நூலை படித்தாலும் புரியாதுன்னா அதை சொல்ல மூன்றாவது கவியில் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்னா. நுட்பமான நூல், நுண்ணிய நுட்பமான அரிய நூல், உண்மை பொருள் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய எத்தனை நூல் படித்தால் நுண்ணிய நூல் பல சிலன் சொல்ற அதி நுட்பமான நூல்களை பல கற்ற போதிலும் மற்றும் தன் உண்மை அறிவே அவன் செய்த புண்ணியம் அல்லது பூஜை. நூல்கள் படிப்பதற்கு புண்ணியமும் வேண்டும். புண்ணியம் உடல் ஆரோக்கியம் செல்வம் இதான் தரும். நுட்பமான அறிவு வேண்டுமென்றால் தலைவன் ஆசி இருக்க வேண்டும். ஆசா ஞானபண்டிதன் ஆசியோ ராமலிங்க சாமியோ ஆசியோ மாணிக்க வாசன் ஆசியோ தாய்மான சாமிகளோ பட்டாதாரம் நெய்க்கு போன்ற ஞானிகள் ஆசி இல்லாமல் அந்த நுட்பம் வரவே வராது. நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வு வாய்க்கும்பார் திருமுடன். அப்போ நுட்பமான அறிவு வருவதற்கு எப்படி வேண்டும்? நூல்களை படிக்கலாம். படித்த நூல்களுக்கு நுட்பம் அதில் இருக்கிற ரகசியங்கள் மெய்ப்பொருளை பற்றி நன்கு உணர்வதற்கு ஆசி இருக்க வேண்டும். முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். பூஜை செய்திருக்க வேண்டும். யாரை பூஜை செய்திருக்க வேண்டும்? அறிவு கடலாக அறக்கடலாக அறிவு கடல் அறக்கடலாக இருக்க ஞானிகளை வணங்கினால் என்று நூலறிவு இருந்தும் பயன்படாது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே அவை என்ன பாடுபட்டிருக்கானோ அதுதான் அறிவுன்னார். அப்போ அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும். நூல்கள் படித்தால் போதுமா? ஒரு முயற்சி வெற்றி பெறுவதற்கும் நூல் அறிவு நூலில் நுட்பத்தை அறிவதற்கும் ஆசி. சரி, நூல்கள் நுட்பம் தெரிந்து விட்டோம், கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை கடைபிடிக்க வேண்டும். பொருள் அறிந்து விட்டோம், நூலை படித்தோம், நுட்பங்கள் உணர்ந்து விட்டோம், கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிக்க வேண்டும் அல்லவா? அதுக்கும் ஆசி வேணும். இல்லை என்றால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுவோம்.